என்னடி அசைன்மெண்ட்ல முடிச்சிட்டடி? ரெண்டு மட்டும் தான் முடிச்சேன். நானும் ரெண்டு மட்டும் தாண்டி பண்ணேன். அதுக்கு மேல முடியல. நைட் தூக்கம் வந்துருச்சுன்னு தூங்கிட்டேன். ஏய் ஐஷு, அங்க பாருடி, அவன் உன்னையே பார்த்துட்டு இருக்கான்டி. பாவண்டி, எத்தனை நாளும் உன் பின்னாடியே வரான். ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணடி. ஏய் பிரியா, கொஞ்சம் சும்மா இருடி, எல்லாம் எனக்கு தெரியும். ஐஷு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் ஐஷு. கொஞ்சம் தனியா வரியா ப்ளீஸ்? முகமது, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் பின்னாடி வராத, எல்லாரும் என்ன தப்பா நினைப்பாங்க. ப்ளீஸ் முகமது, தயவு செஞ்சு இங்க கிளம்பு. ஐஷு, நான் என்ன சொல்ல வரேன்னு ஒரு நிமிஷம் கேளு ஐஷு. ப்ளீஸ் ஐஷு, நான் பேசிட்டு உடனே போயிடுறேன். இல்ல முகமது, நீ எதுவும் சொல்ல வேணாம். நீங்க வந்து கிளம்பினாவே போதும். ஐஷு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ ஐஷு. ஏய் ஐஷு, அவன் தான் கெஞ்சினால, என்னதான் சொல்ல வரான்னு கேளேடி. பிரியா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? ஐஷு, நான் உன்னை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன் ஐஷு. என் லவ் புரிஞ்சுக்கோ ஐஷு, ப்ளீஸ் ஐஷு. முகமது, எனக்கு எத்தனை தடவை நான் சொல்றது, உனக்கும் எனக்கு செட் ஆகாது முகமது. புரிஞ்சுக்கோ முகமது, நீ வேற நான் வேற, எனக்கு உனக்கு எப்படி செட் ஆகும்? ஐஷு, லவ்வுக்கு ஜாதி மதம்லாம் தேவையில்லை ஐஷு. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஐஷு. எனக்கு அது போதும் ஐஷு, வேற எதுவுமே தேவையில்லை ஐஷு. முகமது, நீ இவ்வளவு ஈஸியா சொல்லிட்ட. ஆனா உங்க வீட்ல இருக்கிறவங்க, எங்க வீட்ல இருக்கிறவங்க நினைச்சு பாத்தியா? எங்க அம்மா ஏற்கனவே எங்க அண்ணன் ஏஞ்சல்னு ஒரு பொண்ணை லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்துட்டான். அதுக்கே வீட்ல இன்னும் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுல நீ வேற, நம்ம லவ்ல இதெல்லாம் செட் ஆகாது. ஃபர்ஸ்ட் நீ லவ் பண்றே இல்லையா ஐஷு, அதை மட்டும் சொல்லு போதும். முகமது, என்ன இப்படி கொல்லாத ப்ளீஸ், என்ன விட்டு. என்னால இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. நீ லவ் பண்றேன்னு ஒரு வார்த்தை சொல்லு, மத்த எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் ஐஷு. முகமது, உனக்கு எத்தனை தடவை சொல்றது, தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு ப்ளீஸ். உனக்கு கெஞ்சி கேக்குறேன். ஐஷு, கடைசியா உன்கிட்ட கேக்குறேன், நீ லவ் பண்றியா இல்லையா? எனக்கு நீ சொல்லியே ஆகணும். இல்லன்னா நான் இந்த உலகத்துல உயிரோட இருக்க மாட்டேன் ஐஷு, இது சத்தியம். முகமது, எனக்கு காலேஜ் பஸ் வந்துச்சு, நான் கிளம்புறேன். தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு. ஐஷு, நான் இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு போறேன். ஆனா உன்னை விட்டு நான் என்னைக்குமே போக மாட்டேன் ஐஷு. உனக்காக நான் காத்துட்டே இருப்பேன். நீ வந்து என்கிட்ட சொல்லுவ, எனக்கு தெரியும் ஐஷு. ஏய் ஐஷு, உனக்கு அவன் மேல லவ் இருக்கா இல்லையா? உண்மையை சொல்லு. பாவண்டி, அவன் எத்தனை வருஷமா உன் பின்னாடி சுத்திட்டு. பிரியா, உனக்கு எங்க வீட பத்தி தெரியாதுடி. எங்க அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டடி. எங்க அம்மாக்கு இதெல்லாம் பிடிக்காதுடி. ஏற்கனவே எங்க அண்ணன் லவ் மேரேஜ் பண்ணிட்டு வந்தான்னு உன்கிட்ட சொன்னேன்ல, அதுக்கே வீட்ல எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? புரியுதுடி. அதுக்கு நீ அவன்கிட்ட முடியாதுன்னு சொல்லு, எனக்கு லவ் இல்லைன்னு சொல்லு, அப்பதான் நான் போயிடுவான்ல. இல்ல பிரியா, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. என்ன பண்றதுனே தெரியல பிரியா. அவன் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஏதா இருந்தாலும் சீக்கிரம் முடிவு எடுத்து சொல்லிடு. அதுதான் உனக்கும் நல்லது, அவனுக்கும் நல்லது. வா போலாம். ஐயோ கடவுளே, முகமது வேற இப்படி சொல்லிட்டு போயிட்டான். என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐஷு, ஐஷு, ஏய் ஐஷு, ஏண்டி ஐஷு, எத்தனை தடவை கூப்பிட்டுட்டு இருக்கேன், என்னடி யோசிச்சுட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல பிரியா, எனக்கு முகமது சொன்னதே ஞாபகம் வந்துட்டே இருக்கு பிரியா. என்னன்னே தெரியல பிரியா, ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. ஏய், எதா இருந்தாலும் வெளிப்படையா பேசுறடி. இந்த லவ்ல வந்து மறைச்சு வச்சு பேசினா செட்டே ஆகாது. உனக்கு பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு. பாவம், அவனும் எத்தனை வருஷம் அலைஞ்சிட்டு இருக்கான். அவன் லைஃபும் பாவம் இல்லடி. எனக்கு புரியுது பிரியா, ஆனா என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவனும் நல்ல பையன் தான், எனக்கு அவனை பிடிக்கும். ஆனா அது கல்யாணம் வரைக்கும் போகுமான்னு எனக்கு தெரியலடி. இங்க பாரு ஐஷு, எந்த முடிவா இருந்தாலும் தைரியமா எடு. அதுதான் உன் லைஃபுக்கு நல்லது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏஞ்சல், இன்னைக்கு ஆபீஸ் எப்படி போச்சு ஏஞ்சல்? நல்லா போச்சு ராமு. ரொம்ப நாள் கழிச்சு ஆபீஸ் போனா ரொம்ப ஜாலியா இருந்துச்சு ராமு. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் மேல ரொம்ப கோவமா இருக்காங்க ராமு. நம்ம சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிட்டோம்ல, எல்லாரும் செம்ம கோவத்துல இருக்காங்க. ஆமா ஏஞ்சல், என் பாஸ் கூட என்ன செம்ம திட்டு. ஏண்டா நம்ம ஒரு வார்த்தை கூட சொல்லல எங்கள்கிட்ட கூடன்னு செம்ம கோவமா இருந்தாரு. நாளே சமாளிக்க முடியாம சமாளிச்சுட்டு வந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என் மேரேஜ்ல நிறைய பிளான் பண்ணி வச்சிருந்தாங்களாம். எதுவுமே நடக்கலன்னு செம்ம காண்டுல இருக்காங்க. ஏஞ்சல், நான் ஒரு ஐடியா சொல்லவா? சொல்லுங்க ராமு, என்ன ஐடியா? பேசாம நமக்கு ஒரு சின்னதா ரிசப்ஷன் வச்சா என்ன? என்னது ரிசப்ஷனா? என்ன சொல்றீங்க ராமு? ஆமா ஏஞ்சல், நம்ம கல்யாணத்துக்கு தான் யாருமே வரல. நம்ம ரிசப்ஷன் வச்சு எல்லாத்தையும் இன்வைட் பண்ணுவோம் சின்னதா. அது ஓகே ராமு, ஆனா வீட்ல ஆன்ட்டி என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலையே. எங்க அம்மா அப்பா வேற வர மாட்டாங்க இப்போதைக்கு. எனக்கு அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு ராமு. அம்மா நினைச்சா நீ ஒரி பண்ணிக்காத ஏஞ்சல், நான் பாத்துக்கிறேன் சரியா? நம்ம ரிசப்ஷன் வச்சாதான் நமக்கும் கொஞ்சம் மரியாதையா இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. உங்க வீட்லயும் நம்மள பெருமையா நினைப்பாங்க. ஓகே, நான் இதை பத்தி அம்மா கிட்ட பேசுறேன் இப்பயே. அம்மா, அம்மா. வாடா, என்ன ஆபீஸ்ல முடிஞ்சுச்சா? முடிஞ்சுமா. நீங்க என்ன சாப்பிட்டீங்க? நான் என்னது சாப்பிடுறது? உன் பொண்டாட்டி என்ன பிரியாணியா செஞ்சு வச்சிட்டு போனா? நேத்து வச்ச பழைய சோறு தான் இருந்துச்சு. நான் ஒத்தாள் தானே, அதுதான் சாப்பிட்டேன். ஏமா சொல்லியிருந்தா நான் ஏதோ ஆர்டர் பண்ணிருப்பேன்லமா. நீங்க சொல்லிருக்கலாம், எனக்கு கால் பண்ணிருக்க வேண்டியதானே. பரவாயில்ல விடு. நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டீங்களா, அது போதும். ஆன்ட்டி இருங்க, நான் உங்களுக்கு டீ போட்டு கொண்டு வரேன். சரி போய் போடு போ. அம்மா, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணுமா? என்ன பராமு, சொல்லுப்பா, என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்லம்மா, எங்க ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸும் ஏஞ்சல் ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப கோச்சுக்கிறாங்க நாங்க சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிட்டோன்னு. அதனால சின்னதா ஒரு ரிசப்ஷன் வைக்கலாம்னு இருக்கோம். என்னது ரிசப்ஷனா? அது எதுக்கு? இது செலவுக்கு யார் காசு தருவா? அம்மா, நாங்க கல்யாணம் தான் சிம்பிளா பண்ணிட்டோம். ரிசப்ஷன் வச்சாதான் நமக்கும் மரியாதை. சொன்னா கேளுங்கம்மா, புரிஞ்சுக்கோங்க. என்ன உன் பொண்டாட்டி சொல்லி கொடுத்தாளா ரிசப்ஷன் வைக்கணும்னு?
ஆமா அவளாம் எதுவும் சொல்லலம்மா, எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டாங்கம்மா, நான் தான் அந்த ஐடியாவே அவளுக்கு கொடுத்தேன். சும்மா மழுப்பாதடா ராமு, அவ தான் சொல்லிருப்பா, எனக்கு தெரியும். ஆண்டி ஏஞ்சலே, நீ தான் அந்த ஐடியா கொடுத்தியா என் மகனுக்கு? இல்ல ஆண்டி, நான் ராமு கிட்ட வேணும்னு தான் சொன்னேன். அவர்தான் ஓகே பண்ணலாம், என் ஃப்ரெண்ட்ஸுக்காக பண்ணலாம்னு சொன்னாரு ஆண்டி. இந்தாங்க ராமு டீ. அம்மா நான் தாம்மா சொன்னேன், அது பண்ணாதான் நமக்கும் மரியாதையா இருக்கும். புரிஞ்சுக்கோங்க, நான் முடிவு எடுத்துட்டேன் பண்ணலான்னு. நீங்க நல்ல டேட்டா மட்டும் பார்த்து சொல்லுங்க, நான் உள்ள போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஏண்டி மருமகளே, நீ தான் எல்லா பிளானிங் போட்டுட்டு இப்போ என் மகனை தூண்டி விடுறியா? நடத்து. வேலைக்கு போன முத நாளே இப்படி. இல்ல ஆண்டி, நான் எதுவுமே சொல்லல, ராமு தான் ஆண்டி சொன்னாரு. ப்ளீஸ் ஆண்டி, என்ன எதுவும் சொல்லாதீங்க. என் மகன் இப்படிலாம் பேசுனதே கிடையாது. அவன் அம்மா சொல்லாத தட்டாத பிள்ளையா இருந்தான். இப்ப பாரு, அம்மாவே ஏத்து பேசிட்டு போறான். என்ன மந்திரம் போட்டியோ போ. அது சரி, இந்த ரிசப்ஷனுக்கு உங்க வீட்ல இருந்து வருவாங்களா? சீர் சனத்திலாம் கொண்டு வருவாங்களா? இல்ல ஆண்டி, எங்க அம்மா அப்பா இன்னும் என்கிட்ட பேசவே இல்ல ஆண்டி. கொஞ்ச நாள் ஆகும் ஆண்டி அவங்க வரதுக்கு. அடியாத்தி, அப்ப மொத்த செலவு என் மகன் தான் செய்யணுமா ரிசப்ஷனுக்கு? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். உங்க அம்மா அப்பா என்னைக்கு சீர் சனத்தியோட வராங்களோ அப்ப வச்சுக்கலாம் ரிசப்ஷன். போய் உன் புருஷன்ட்ட சொல்லு. ஓகே ஆண்டி, நான் சொல்லி பாக்குறேன் ராமு கிட்ட. சரி போய் நைட் தான் நல்ல சாப்பாடா செய். பழைய சோறு நாக்கு செத்து போய் கிடக்கு. போ இந்த கப்பையை எடுத்துட்டு போ. ஒரு நகை நெட்டு கொண்டு வரல, பணம் காசு கொண்டு வரல, ஒண்ணும் கொண்டு வரல. கட்டின புடவையோட வந்திருக்கா. இவளுக்கு ரிசப்ஷன் கேக்குதா? ரிசப்ஷன் எப்படி நடத்துறான்னு நானும் பாக்குறேன். என்ன என் முட்டாள் மகனை சொல்லணும். பொண்டாட்டி சொன்ன உடனே சரின்னு தலையாட்டிட்டு இருக்கான் பாரு. இருக்கு அவனுக்கு. சொன்னக்கா, என்ன விஷயம் கத்திட்டு இருக்கீங்க? வாடிலக்கா, அதான் கரெக்டா வந்துட்டியா கதை கேட்க. வந்து உட்காரு சொல்றேன். அதெல்லாம் இல்லக்கா, ஏதோ சொன்னாக்க கத்திக்கிட்டு இருக்காங்க, என்ன பிரச்சனை கேட்கலாம் தான் வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. அதை ஏன்னு கேக்குறேன்க்கா, என் மகனும் மருமகளும் வந்துட்டு ரிசப்ஷன் வைக்கணுமா? ரிசப்ஷன் புது ஜோடிங்க, ஆசைப்படுதுங்க. அதனால என்னக்கா வைங்க. ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? துட்டு நடத்துறது. என் மகன் ஒத்தாதான் சம்பாதிக்கிறான், எல்லா செலவையும் அவன் தான் பார்க்கணும். அவங்க அப்பனும் அத்தாலும் வரமாட்டாங்களாம். எல்லாத்தையும் என் மகன் வேலையில தான் விடியும். அட சொன்னாக்கா, விஷயம் புரியாம பேசுறீங்க. நீங்க எத்தனை பேத்துக்கு மொய் எழுதிருப்பீங்க. உங்க மகனும் சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். இப்படி ரிசப்ஷன் வச்சாதான் எல்லாத்தையும் வசூல் பண்ண முடியும். நான் ஐசு கல்யாணம் ஆக எவ்வளவு நாள் இருக்கோ வசூல் பண்ண வேணாமா? அது ஒரு சாக்கா எடுத்துக்கங்க. என்னடி சொல்ற? அப்படியா சொல்ற? அட ஆமாக்கா, அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் சொர்ணா வீட்டுல கல்யாணம் நடந்துருச்சு, நமக்கு செலவு மிச்சம் நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காங்கக்கா. இப்படி ரிசப்ஷன் வச்சாதான் மொய் எழுதுவாளுங்க. அப்படிதான் அவங்கள்ட்ட திரும்பி வாங்க முடியும்க்கா. அதுவும் சரிதான் இல்லக்கா, இதை நான் யோசிக்கல பாரு. சரி வைப்போ, என் மகன்கிட்ட சொல்றேன். நீ ஒத்துக்கிட்டாதான் உன் மகனும் பரவாயில்ல, நம்ம சொல்றதெல்லாம் அம்மா கேக்குறாங்க அப்படின்னு உன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருப்பாங்கக்கா. சரியா? புரிஞ்சுக்க. அதுவும் சரிதான் லதா, விட்டுதான் பிடிக்கணும். பாத்துக்கிறேன். சரிக்கா, அப்ப நல்ல தெரியல பாருங்க, நான் வாரேன். லதா சொல்றது சரிதான். இப்படி விசேஷம் வச்சாதான் வசூல் பண்ண முடியும். அப்படினாலும் வரட்டும். கல்யாணத்தை தான் சொல்லாம பண்ணிட்டு வந்தா, இந்த ரிசப்ஷன் மூலியமா நம்ம கொடுத்ததெல்லாம் வரட்டும். ஏ ஐசே, நில்லுடி. ஏன்டி இம்புட்டு நேரம் காய்ச்சிட்டு வர? அம்மா, அது வந்து ஸ்பெஷல் கிளாஸ் இருந்துச்சுமா, அதாம்மா லேட்டு. அது சரி, ஏன் மூஞ்சிலாம் வாடி போயிருக்கு? என்னாச்சு? உடம்பு கிடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, லேசா தலை வலிக்குது, வேற ஒண்ணும் இல்ல. ஏன் தலை வலிக்குது? மதியம் சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேம்மா, கேண்டீன்ல சாப்பிட்டேம்மா. சரி, கை கால கழுவிட்டு வா. ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன், எடுத்து குடி. இல்லம்மா, எனக்கு எதுவும் வேணாம். என்ன கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் போய் ரெஸ்ட் எடுக்க போறேன். டைஸியா ஒரு மாதிரி போறா, என்னாச்சுன்னு தெரியலையே. என்னமோ போ, இந்த காலத்து பிள்ளைகளை எதுவுமே சொல்ல முடியல. ஓ மை காட், முகமது வேற அப்படி சொல்றாரு. அம்மாவை நினைச்சா வேற பயமா இருக்கு. இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். முகமது லவ்வை அக்செப்ட் பண்ணவா வேணாமா? நீங்களே சொல்லுங்க.